நேற்று வந்து திருச்சியில் வந்து விவசாயிகள் வந்து என்னெல்லாமோ நாமம் போட்டு போராடி பார்த்தாங்க. அரை நிர்வாண போராட்டம்னாங்க, கோஷம் போட்டாங்க, அமைதியாக போராட்டம், உண்ணாவிரதம், என்ன எதுக்குமே அரசு செவிசாய்க்கு. நேற்று மனித மலம் உண்ணும் போராட்டம். எப்படி இருக்குன்னா, அந்த ஐயா கண்ணுன்னு ஒரு விவசாயி போராடுவார், விவசாயி தலைவர்னு சொல்லி, எலிக்கறி திங்கும் போராட்டம் அப்படி இப்படின்னு. கடைசியில் அவர் என்னன்னு பார்த்தா, அவர் ஒரு வழக்கறிஞர், அவருடைய மகன் வழக்கறிஞர், அவருடைய மருமகள் வழக்கறிஞர், எல்லாரும் BMW பென்ஸு கார் வச்சிருக்கிறவங்க. இப்போ திடீர்னு நான் கூட பார்த்தேன், திமுக அந்த மாநாடு பார்த்தோன்னு, இன்னும் மேல்மருவத்தூர் அடிகள் கூட அவர் கூட இப்போ வந்து அமரர் ஆயிட்டாரு, அவங்க மாநாட்டில் கூட இப்படி இருக்காதுன்னு பார்த்தா ஒரே செவ்வாடையா இருக்கு. இந்தி இல்லை போடா அப்படின்னு பராசக்தி படமாக இருக்கட்டும் அப்படின்னு திமுக சார்பாக பல படங்களெல்லாம் வெளியிட்டு தமிழுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு இந்திக்கார பெண்களுக்கு அந்த சிவப்பு கருப்பு உடை அணிவித்து அவங்களையும் வந்து இந்த மகளிர் மாநாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். இப்போ உங்களை யாராவது இந்திக்கார பொம்பளைங்களை கூட்டு வரணும்னு கேட்டாங்களா? இல்ல, ஆள் கிடைக்கலன்னு கூட்டு வந்திருக்காங்க. அப்ப அது இந்தி திணிப்பு அல்லவா? ஆனா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மகளிர் பாசறையில் இருக்கக்கூடிய பெண்களை பேசுவதற்கு, மேடை பேச்சாளர்களாக உருவாக்குவதற்கு ஒரு கூட்டம் நடத்தி பேச்சு பயிற்சி பட்டறை கொடுத்திருக்காங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து அவங்களுக்கு பாவம் பயிற்சி கம்மியா இருக்குன்னு சொல்லி நாம் தமிழர் தலைவர் வந்து பயிற்சி அவர் வந்து செய்யணும்னு சொல்றாரு. இங்க திமுக சார்பா சேலம் சுஜாதான்னு ஒரு அம்மா பேசுவாங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க தான் சார். சரிங்களா? ஆனா கேட்கதான் சார் முடியாது. காதுல பஞ்சு வச்சுட்டா பத்தாது, இரும்பு குண்டு வச்சு அரைச்சிக்கணும். அந்த பயிற்சி சீமானால் கொடுக்க முடியாது, அந்த திறமை அவருக்கு இல்லை. 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேற்று வந்து திருச்சியில் வந்து விவசாயிகள் வந்து ஏதோ ஒரு சங்கம், நிறைய சங்கங்கள் இருக்குது, அதில் ஒரு தேசிய நதி இணைப்பு சங்கம்னு ஒரு சங்கம், விவசாயிகள் அவர்கள் அடையாள போராட்டமாக என்னெல்லாமோ நாமம் போட்டு போராடி பார்த்தாங்க. அரை நிர்வாண போராட்டம்னாங்க, கோஷம் போட்டாங்க, அமைதியாக போராட்டம், உண்ணாவிரதம், என்ன எதுக்குமே அரசு செவிசாய்க்கு. நேற்று மனித மலம் உண்ணும் போராட்டம் திருச்சியில். இன்னைக்கு செய்தித்தாள்கள் வந்து சார், ஆனால் திமுக மகளிரணி மாநாடு தானே சார் எல்லா பேப்பர்லேயும் போடப்பட்டது. எல்லா பேப்பர்லேயும் அது போடுறதுக்கு, எல்லா பேப்பருக்கும் அவங்க வந்து மீடியாவை வந்து, அதான் ஆர்எஸ் பாரதியான்னு சொன்னார்ல, மீடியானா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்றது ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னால் அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி நம்ம கேவலப்படுத்த வேணாம். அது நம்மளே கேவலப்படுத்தி, நம்மளும் மீடியான்னு சொல்லிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோமே. அதனால் அதுக்கு யாரும் வந்து அந்த இதில் வந்து சேர்லாம் காலியாக இருந்துச்சு, 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் வந்து இந்த திராவிட மாடலில் வந்துடும். யார் வந்து இன்றைக்கி வந்து திமுக கூட்டத்துக்கு வந்து கூப்பிட்டா யாரும் வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வருவான். அதுவும் அவன் வரும்போதே அவன் வாழைத்தார் இருக்கா, போகும்போது சேர் எடுத்துகிட்டு போக முடியுமா? சார், இப்பெல்லாம் ஒரே ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க சார். ஆமாம். இப்போ திடீர்னு நான் கூட பார்த்தேன், திமுக அந்த மாநாடு பார்த்தோன்னு, இன்னும் மேல்மருவத்தூர் அடிகள் கூட அவர் கூட இப்போ வந்து அவர் இதாக அமரர் ஆயிட்டாரு, அவங்க மாநாட்டில் கூட இப்படி இருக்காதுன்னு பார்த்தா ஒரே செவ்வாடையாக இருக்குது. ஆமாம் சார். அந்த செவ்வாடையை பார்த்து நான் மேல்மருவத்தூர் மாநாடா அப்படின்னு பார்த்தேன். இளம் பெண்களுக்கு சுடிதாரு, கொஞ்சம் வயது அவங்களுக்கு புடவை. ஆமாம், அதை வாங்கி கொடுக்குறாங்க, கொடுத்தா வாங்கி கட்டிப்பாங்க. அதனால் என்ன, மக்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னா, இன்றைக்கி இந்த திமுக மாநாட்டில் வந்து உட்காராங்க பாருங்கள். நாளைக்கு அதிமுக சார்பாக ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு மாநாடு போகிறாங்கன்னு வைங்க, அவங்க வந்து அந்த சிகப்பு கருப்பு நடுவில் ஒரு வெள்ளை பார்டர் போட்டு ஏதோ ஒரு வெள்ளை கலந்து அவங்க ஒரு புடவை கட்ட, அந்த புடவையை வாங்கி அதை கட்டிக்கிட்டு வந்து உட்காருவாங்க.
இது வந்து ரொம்ப சாதாரணமாக எங்கள் வீட்டில் ஒரு அம்மா அந்த வீட்டு வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்க அடிக்கடி லீவு கேட்பாங்க. இந்த தேர்தல் பீரியட் வந்துருச்சுன்னா அடிக்கடி லீவு கேட்பாங்க. என்னன்னு கேட்டால், இன்றைக்கி ஊர்வலம், கட்சி ஊர்வலம் கூப்பிட்ருக்காங்க, நான் போகிறேன், லீவு வரமாட்டேன் நாளைக்கு. சரி ரைட்டு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் வந்து ஊர்வலம், கட்சி ஊர்வலம். இம்மா போன வாரம் தானே அந்த கட்சி ஊர்வலம். அது திமுகங்க, இது அதிமுகங்க. இப்போ நீங்கள் திமுகவா அதிமுக? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க புடவை தராங்க, பணம் தராங்க, போய் வாங்கிக்கிறேன். இவங்க புடவை தராங்க, பணம் தராங்க, போய் வாங்கிக்கிறேன். இவங்க ஊர்வலத்தில் போனால் சாப்பாடு போட்டு பிரியாணி கொடுக்குறாங்க. சார் அது அவங்க ஏழ்மை தானே சார் இதுக்கான ஒரு காரணம். சரி, அப்போ அந்த ஏழ்மையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுவது யார்? நமது அரசியல் கட்சிகள் தான். நான் வந்து அவங்கள குறை சொல்லலை. அவங்களுக்கு இன்றைக்கி இந்த 200 ரூபாயும் அந்த புடவையும் அந்த பிரியாணியும் அவங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக. இல்லாமை, அதாவது போதிய அளவுக்கு உணவு இல்லை வருமானம் இல்லாமை. ரெண்டாவது இன்னொன்று வந்து அதை தாண்டி பார்த்தீர்களானால் அவர்கள் நினைப்பு என்ன வரும்? கொடுக்குறாங்க, வாங்கிப்போம். இன்றைக்கி இலவசம் வாங்குபவர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் 1,30,00,000 வந்து இப்போ நாங்கள் புரட்சி செய்திருக்கிறோம் இந்தியாவிலேயே, உலகத்திலேயே. எத்தனை பேர் காரில் வராங்கன்ற பட்டியல் எடுத்து கொடுக்கலாம். 1000 ரூபா வாங்குறாங்க, கார் வச்சுருக்காங்க வீட்டில். அவங்களுக்கு எதுக்கு 1000 ரூபா? தகுதி உள்ளவர்கள், அதாவது காகிதத்தில் அவர்கள் வந்து தகுதி, அவங்க என்ன வருமான வரி கட்டுறாங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்காது. எப்படி இருக்குன்னா, அந்த ஐயா கண்ணுன்னு ஒரு விவசாயி போராடுவார், விவசாயி தலைவர்னு சொல்லி. அவர் கொஞ்சம் அரை நிர்வாண போராட்டம், முழு நிர்வாண போராட்டம் கொஞ்சம் அது கொச்சையாக செய்வார். எலிக்கறி திங்கும் போராட்டம் அப்படி இப்படின்னு. கடைசியில் அவர் என்னன்னு பார்த்தா, அவர் ஒரு வழக்கறிஞர், அவருடைய மகன் வழக்கறிஞர், அவருடைய மருமகள் வழக்கறிஞர், எல்லாரும் BMW பென்ஸு கார் வச்சுருக்கிறவங்க. இவர்கள் விவசாயிகளுக்காக போராடுகிறார்கள். அது ஒரு அரசியல். அதே மாதிரி உண்மையிலேயே அந்த 1000 ரூபாய் அதான் இலவசமே கூடாது. இப்போ சீமான் கூட அதான் சொல்கிறார். நான் ரொம்ப வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன். சீமான் அவர் கட்சியில் கத்திக்கிட்டு இருக்காரு, நான் மீடியாவில் கத்திக்கிட்டு இருக்கேன். இலவசங்கள் மனிதனை சோம்பேறியாக்கிவிடும். அவனுக்கு வேலை கொடு. கண்டிப்பாக. ஆங்கிலத்தில் வந்து டோன்ட் கிவ் ஹிம் ஃபிஷ் ஃபார் ஃபுட், டீச் ஹிம் ஃபிஷிங். மீன் பிடிக்க கற்றுக்கொடு. மீன் உணவை அளிக்காதே. நீ சாப்பாடு போட்டின்னா தின்னுட்டு சோம்பேறியாக வளரும். உழைக்க கற்றுக்கொடு, உழைத்து பிழைக்கட்டும். பட் அதையே மாற்றிட்டோமே நம்ம. இந்த இது இலவசம்னா 2 ஆட்சியும் மாறி மாறி தான் சொல்கிறேன். அவங்க ஃபேனு கொடுத்தா இவங்க மிக்சி கொடுக்கணும், இவங்க மிக்சி கொடுத்தா அவங்க கிரைண்டர் கொடுக்கணும், அவங்க சைக்கிள் கொடுத்தா இவங்க ஸ்கூட்டி கொடுக்கணும். அதையும் முழுசாக கொடுக்க மாட்டாங்க, சும்மா பேர் கொடுப்பாங்க. அது தொத்தலாவாக ஓடாமல் இருக்கும், அது நின்று போயிடும். ஆமாம் சார், 2 நாள் கூட ஓடும். அது மட்டும் இல்லாமல் அது போட்டவுடனே பின்னாலே ஒரு புரோக்கர் வந்து அதுக்கு வந்து இந்த விலை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அதை கொண்டு போய் கேரளாவில் விற்பான். இதெல்லாம் வந்து அப்போது மக்களுக்கான உண்மையான பலன் மக்களுக்கு போய் சேர்கிறதா என்றால் இல்லை. மக்களுக்கு கொடுக்கும் லஞ்சம் தானே அது. அந்த இலவசம் என்பது லஞ்சம் தானே. ஆமாம். 10 லட்சம் கடனை, 10 லட்சம் கோடி கடனை ஏற்றிவிட்டு நீங்கள் வந்து 1000 ரூபா இலவசமாக கொடுக்குறதுல என்ன பெருமை? தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, மேய்க்கிறது எருமை, இதில் என்னடா பெருமைன்னு. சீமான் அவர்கள் இப்போ ஒரு புது நிகழ்ச்சியிலையும் அந்த கேள்வி தான் சார் கேட்டிருக்காரு. நீயே கடங்காரனா இருந்துக்கிட்டு நீ என்ன எனக்கு இலவசத்தை கொடுக்கறது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. அதுதான் சொல்லுது, மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை. அப்போது நீங்கள் வந்து கடன் வாங்கி அந்த கடனை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து ஏதோ அரசு நடத்த வேண்டுமே என்பதற்காக நிர்வாகத்தை நடத்தி ஏதோ தள்ளிட்டு போகிறீங்க. இதில் இலவசங்களை கொடுத்து மேலும் கடனாளி ஏன் வந்து உங்களுக்கு வந்துனா தமிழக மக்களுக்கு என்ன அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்? முன்னால் கூட நான் பேசியிருக்கேன். நீங்கள் வந்து ஒருத்தர் தலையிலையும் 1,20,000 ரூபா கடன் அப்படின்னு சொல்லும்போது தமிழக மக்களுக்கு உரைக்கவில்லை. இதோடைய விளைவுகள் என்ன என்பது புரியவில்லை. இந்த பாமர மக்களுக்கு, படித்த மக்களுக்கே சில சமயம் புரியலங்கும்போது பாமர மக்களுக்கு எப்படி புரியும்? எப்போ புரியும்னா, ஒருத்தன் வீட்டு கதவையும் தட்டி
எப்பா உன் தலையில் 1,20,000 கடன் இருக்குது, இந்த மாதம் எவ்வளோ தருவேன்? மாதம் 10,000, 12 மாதத்தில் தான் நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ வரையும் வந்து அந்த மாதிரி கதவை தட்டி யாராவது கேட்டால்தான் அவனுக்கு அந்த வழி தெரியும். இல்லைன்னா என் தலையிலன்னா என் தலையிலையா இருக்குது, அரசு தானே வாங்குது, கொடுத்துட்டு போகிறான், நானாக கொடுக்க போகிறேன், என்னையா வந்து கேட்க முடியும்? என்னுடைய எதிர்காலம் வருங்காலம் என்ன ஆகும், அடுத்த தலைமுறை வந்து கேள்விக்குறியாகிறது அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு இல்லை. இதை சொல்வது வந்து வருத்தமாக இருக்கிறது, அறியாமை. அவங்க கடன் வாங்கிட்டு போனால் அவங்க தானே கொடுக்கணும், நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு இன்னைக்கு வருதா இல்லையா, இப்படி என்ற அந்த ஒரு உளவியல் ரீதியான அந்த பலவீனம், இயலாமை, இதை அவர்கள் அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொள்கிறார். இன்னொரு விஷயம் சார், இந்தி இல்லை போடா அப்படின்னு பராசக்தி படமாக இருக்கட்டும் அப்படின்னு திமுக சார்பாக பல படங்களெல்லாம் வெளியிட்டு தமிழுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு இந்திக்கார பெண்களுக்கு அந்த சிவப்பு கருப்பு உடை அணிவித்து அவங்களையும் வந்து இந்த மகளிர் மாநாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். ஆமாம், நமக்கு அங்கே ஹிந்தி வேணும். அதை ஏன் நீங்கள் வந்து இந்த மைல்கல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சாலைகளில் போகும்போது திருச்சி 100 கிலோமீட்டர் இங்கேருந்து வழியில் இருக்கும் சென்னை, இதில் ஹிந்திலையும் சென்னைன்னு இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருந்தது. ஹிந்தி கூடாது, திணிப்பு, மத்திய அரசு நேஷ்னல் ஹைவேல வரும்போது அது மத்திய அரசு அது மேலே கருப்படிச்சிருவாங்க. இப்போது இங்கிலீஷுன்னு தெரியாத எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் வந்து கோடிக்கணக்கில் 1 கோடிக்கு மேல் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவனுக்கு இங்கிலீஷும் படிக்க தெரியாதுன்னு வச்சுப்போம், தமிழ் படிக்க தெரியலன்னு வச்சுப்போம், பேச தெரிந்தால் கூட படிக்க தெரியாமல் இருக்கலாம். மூத்த அரசியல்வாதிகளிலே பல பேர் வந்து பதவிகளில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு துண்டு சீட்டை பார்த்து தமிழ் படிக்க வரல, எழுதி கொடுத்தது. அப்படி இருக்கும்போது வட இந்தியாவிலேருந்து வரவன் வந்து தமிழ் படிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா அதிகமாக இருக்கும். அவனுக்கு ஹிந்தியில் அதை பார்த்து ஓ சென்னை இவ்வளோ தூரம், திருச்சி இவ்வளோ தூரம் ஒரு தெரிஞ்சுக்கிறது, எந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பான். அது ஹிந்தி திணிப்பு அழிச்சிடுவாங்க. டாஸ்மாக்கு போர்டு இருக்குது பாருங்கள், ஷராப் கா துகான், சாராய கடைக்கு போகும் வழி அப்படின்னு ஒரு ஆரோ மார்க் போட்டு, அங்கே மட்டும் ஹிந்தி வேணுமா? அந்த இடத்துல ஹிந்தி திணிப்பு இல்லையா அது? அப்போ இந்திய எதிர்ப்பு என்ன ஆனது? இந்திக்காரனை கூட்டு வந்து குடிக்க வைக்கணும். இது வரைக்கும் தமிழர்களை குடிக்க வைத்து தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள், அதாவது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள், நீங்கள் திராவிடர்கள்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள், அவர்கள் குடித்து குடிமகனாக அவனை சீரழிச்சது பத்தாதுன்னு அவன் ஏதோ வடநாட்டிலேருந்து வந்து வேலை பார்த்துட்டு மாதம் ஊருக்கு பணம் அனுப்பிச்சிட்டு வருஷத்துக்கு ஒருத்தர் லீவ் போட்டு ஊருக்கு போகிறான். அவனையும் கெடுக்கணுங்கிறதுக்காக அதை ஹிந்தியில் எழுதி வைக்கிறான், அவனை உள்ளே இழுக்கணும். உங்களுடைய சாராய வருமானம் அதிகமாக வேண்டும். சாராய வருமானம்னா ஏதோ அரசுக்கு வருமானம்னு நீங்கள் அப்படி கணக்கு பண்ணிடாதீங்க. திமுக சார்பாக இருக்கக்கூடிய சார்பாகனா திமுக சம்மந்தப்பட்டவர்கள் சொந்த அவர்களுடைய தனியார் ஆலைகள், சாராய ஆலைகள் 10-11 ஆலைகள், இதில் மட்டும் வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி லாபம் வருது. நீங்கள் 45,000 கோடி 50,000 கோடி டாஸ்மாக் என்ற அரசு நிறுவனத்துக்கு வரதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து கண்ணில் வந்து குதிரைக்கு பட்டை கட்டின மாதிரி பார்க்குறோம். இந்த 50,000 கோடி இங்கே போகுதே தவிர 10 லட்சம் கோடி எங்கே போகுது? அங்கே எங்கேயோ போகுது. அப்போ இதை ஏற்ற இது 35,000 50,000 ஆகும்போது அது 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ஆகுது கோடி. அந்த 10 லட்சம் கோடி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுடைய மொத்த கடனும் ஒரே வருஷத்தில் அடைச்சிடலாம். கண்டிப்பாக சார். ஆனால் மக்களை அப்போ நீங்கள் சொல்கிற அந்த இந்தி, நீங்கள் இந்த சவுகார்பேட்டிலே திருப்பூர்லேயே வந்து திமுகவுடைய கட்சி கூட்டம் பரப்புரை கூட்டம் நடக்கும்போது பாருங்கள், இந்தி போஸ்டர் அடிப்பாங்க. அமைச்சர் சேகர்பாபு ஒரு மீட்டிங்கில் 1 மாதம் 1.5 மாதம் முன்னால் ஹிந்தியில் எழுதி வச்சுட்டு முதல்ல வந்து ஆப்கா சுபகாம்னாயே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம், வரவேற்கிறேன். இது வந்து இப்போ பிரதமர் மோடி கூட தமிழ்நாட்டில் வந்தால் வணக்கம்னு சொல்கிறாரு, ராகுல் காந்தி வந்தால் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு 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 அது ஒரு அரசியல் நாகரிகம்னு சொல்லலாம், இது ஒரு மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். ஆனால் அதை விமர்சனம் செய்பவர்கள் நீங்கள் இந்திய எதிர்ப்பை வந்து அப்போ அங்கே போய் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம சவுகார்பேட்டில் இருக்கிற மார்வாடிகளோ, எனக்கு தெரிந்து சில அதாவது அருமையான பெண் கவிஞர் ஒருத்தர் இருக்கார், கவிதாயினி, மார்வாடி இனத்தை சேர்ந்தவர்.
அவர்களுடைய தமிழ் வேறு எந்த தமிழனுக்கும் வந்து இணையாக இருக்கக்கூடிய அளவிற்கு கவிதை பாடக்கூடிய அளவுக்கு தமிழில் புலமை பெற்றவர். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தமிழ். ஏங்க முடிவெற்ற சலூனில் வந்து அவன் கேட்குறான், எங்கேப்பா வந்தேன்னா ஒரிசா பெங்கால்னு ஏதோ சொல்கிறான், எவ்வளோ மாதம் ஆச்சுன்னா 3 மாதம் ஆச்சுன்றான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச இந்தியெல்லாம் ஒன்றா திரட்டி அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன். அவன் என்கிட்ட, சார் எப்படி வெட்டணும்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தமிழில் பேசுகிறான். 3 மாதத்தில் அவன் தமிழ் கற்றுக்கிறான். நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கே போய் நாங்கள் இந்திக்கார், இவர்களுக்கு வந்து இது ஒரு நோய், மனநோய். நம்ம அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக திராவிட அரசியல்வாதிகள் என்னென்னா, அவங்ககிட்ட போய் வந்து நான் இந்திக்காரர்களுக்கு சப்போர்ட்டுன்னு காமிச்சுக்கணும். கிறிஸ்தவர்களுடைய கூட்டத்தில் போய் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லணும். இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் போய் குல்லா வச்சுட்டு நான் வந்து, நீங்கள் என்ன கிறிஸ்தவரா இந்துன்னு சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல, கிறிஸ்தவருங்கிறீங்க, இஸ்லாமியர்னு சொல்லிக்கிறீங்க, இந்திக்காரன் இடத்துல போய் இந்தியில் பேசுகிறீங்க, இந்திக்கார பொம்பளைங்களை தனியாக வந்து ஒரு படை மாதிரி கூப்பிட்டு வரீங்க. அப்புறம் எதற்கு இப்போ உங்களை யாராவது இந்திக்கார பொம்பளைங்களை கூப்பிட்டு வரணும்னு கேட்டாங்களா? இல்லை, ஆள் கிடைக்கலன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க சார். அப்போ அது இந்தி திணிப்பு அல்லவா? நீங்கள் மத்திய அரசையோ இல்லை எந்த இப்போ அப்போ நீங்கள் வந்து பாஜக அரசு தான் சொல்ல முடியாது. பராசக்தி படமே 1965 வந்த நிகழ்வு தானே. அப்போ யார் காங்கிரஸ் இருந்தது? நீங்கள் கூடவே கூட்டணியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய, இன்றைக்கி இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இதுவரை வந்து அதிகாரபூர்வமாக இல்லைன்னு சொல்லலை. அந்த காங்கிரஸை எதிர்த்து நீங்கள் ஒரு படம் போடுறீங்க, ரெட் ஜெயண்ட்லேருந்து கொண்டு வரீங்க, டான் பிக்சர்ஸு, அதுவும் அது மினி ரெட் ஜெயண்ட் தான். திமுகவில் உள்ள ஆகாஷ் பாஸ்கரன் திமுகவோடு தொடர்புள்ளவர். ஆக திமுக தரப்பிலிருந்து தயாரித்த படம். அந்த படத்தில் கூட இந்திய எதிர்ப்புன்னு யாரை எதிர்க்கிறீங்க? காங்கிரஸ் வந்து எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆமாம், ஆனால் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. அவர்கள் இந்தியை திணித்தவர்கள். ஈழத்தில் வந்து பல தமிழர்கள் படுகொலைக்கு காரணமானவர்கள். அவங்களோட ஏன் கூட்டணி சேர்ந்தீங்க இவ்வளோ வருஷமா? ஏன் இன்னும் சேரணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தாவேக்காவுக்கு போகிறாங்கன்னா விட்டுற வேண்டியது தானே, எங்கேயோ போட்டோன்னு. ஏன் இழுத்துக்கிறீங்க, இழுத்து பிடிக்கிற? இங்கேருந்து அவர் பேர் என்ன, சோடங்கரோ இல்லை வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தியோ வந்து தாவேகா சார்பாக பேசுகிற மாதிரி அதை ஒட்டி பேசும்பொழுது உடனடியாக எதுக்கு அங்கே ராகுலுக்கு தெரிவிக்கிறீங்க? உங்களுக்கு காங்கிரஸ் தேவை. அது 3000 ஓட்டு தான் வாங்கும். பூத் கமிட்டி கூட சரியாக வந்து பண்ணலை அப்படின்னாலும் காங்கிரஸ், விசிக இப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் போட்டு ஆங்காங்கே உள்ள கூட்டணி இல்லைன்னா தனியாக நிற்கிறதுக்கு விஜய்க்கு பயமாக இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று வந்து விஜய்க்கு திராவிட கட்சிகளுக்கே அந்த பயம்தான். 75 வருஷத்துக்கு மேலே ஆன திராவிட கட்சிகளே வந்து கூட்டணி தனியாக நிற்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்களே. சார், இது எப்படி சார்? இப்போ இவங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு பிம்பம், அதாவது தமிழக அரசியலில் தனித்து போட்டியிடவே முடியாது, முடிந்தாலும் வெற்றி பெற முடியாது என்பதை இவங்க சுட்டி காட்ட விரும்புறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லாத ஒன்றை பிம்பமாக உருவாக்க பார்க்குறாங்களான்னு கேள்வி. அவர்களுக்கு தனியாக நிற்பதற்கு தைரியம் இல்லை, அவ்வளோதான். ரொம்ப பச்சையாக கொச்சையாக சொல்லணும்னு அவ்வளோதான். அந்த துணிச்சல் இல்லை. நின்று ஒரு கால் தோற்று விடுவோமோ என்கிற பயம் இருக்குது. அதுதான் துணிச்சல் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால் அவர்களை வந்து இந்த ஜாதினா இவங்க வரணும், பட்டியல் சமூக மக்கள்னால் விசிகா வரணும், சிறுபான்மையினர் வரணும்னா ஜவஹர்லா வரணும், இவங்க வரணும், அவர் வரணும், இப்படி. அப்புறம் வன்னியரில் கொஞ்சமாவது வரணுன்னா வாழ்வு உரிமை வேல்முருகன், இது அவங்க அதே மாதிரி அதிமுக சைட்லேயும் அதுக்கு ஒரு கணக்கு போட்டு இப்படித்தான் இந்த சாதி ரீதியாக அரசியல் தான். ஏன்னா சாதி ரீதியாக கூட்டினா தான் அவனை தமிழனை பிரிக்க முடிகிறது. இல்லைன்னா இப்போ வந்து நம்ம வந்து விஜயை வந்து சொல்கிறோம், விமர்சனம் பண்ணுறோம். அந்த விமர்சனங்களில் பல விமர்சனங்கள் நியாயமாக இருக்கின்றன, விமர்சனம் பண்ணுறோம். அது வந்து அவர் வந்து தன்னுடைய பாதையை செப்பனிட்டு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்திலும் ஆதங்கத்திலும் சொல்கிறோம். விஜய் ஒரு அரசியல்வாதி வந்திருக்காரு, இறங்கிட்டாரு. இறங்கிருக்கிறதுக்கு முன்னால் யோசனை பண்ணியிருக்கணும். இறங்கிட்டாரு, நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும். யாராக இருந்தாலும் நம்ம வந்து எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துற மாதிரி நம்ம வாழ்த்துறோம், அவ்வளோதான். ஆனால் திமுகவுக்கு என்ன கோட்பாடு கொள்கை, அதிமுகவுக்கு என்ன கோட்பாடு கொள்கை? அங்கே ஊழல் பண்ணவங்களை இங்கே சேர்த்துக்கிறாங்க, இங்கே ஊழல் பண்ணவங்களை அங்கே சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் என்ன கொள்கை கோட்பாடு? கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் ஊழலை எதிர்க்கிறோம் அப்படின்னால்
அங்கே ஊழல் செய்தவர்கள் என்று நீங்களே வந்து சொன்ன அந்த செந்தில் பாலாஜி நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்க? 10 பேரை கூப்பிட்டவங்களா அமைச்சரை கொடுத்துருக்கீங்க, இப்போ வைத்திலிங்கத்தை கூப்பிட்ருக்கீங்க, மற்றவங்களாம் கூப்பிட்ருக்கீங்க. அதுதான் நான் சொல்கிறது. நாளைக்கு ஒரு கால அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால், நான் வரும்னு சொல்லலை, வந்தால் மறுபடியும் இங்கிருந்து அப்படியே வந்து திமுகவிலிருந்து பழைய ஆட்கள் சாரையாக அதிமுகவை நோக்கி செல்வார்கள். அதை சென்றுட்டு தாய் கழகம் நோக்கின்னு வேற போட்டுருவாங்க. ஆமாம், என்ன இருந்தாலும் நாங்கள் மீண்டும் தாயுடன் இணைந்து விட்டோம், தாய் கழகத்துடன் இணைவதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. அப்படி வந்து உங்களுக்கு வந்து இதுதான் வந்து இந்த சூழ்நிலை தான் இருக்கிறது. கண்டிப்பா சார். இப்ப இந்த பக்கம் அதாவது திராவிட அரசியல குறிப்பாக திமுக மகளிர் அணி மாநாடுன்னு இப்ப என்னென்ன செஞ்சாங்கன்றதை நம்ம பேசணும். ஆனா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா அதாவது மகளிர் பாசறையில் இருக்கக்கூடிய பெண்களை பேசுவதற்கு மேடை பேச்சாளர்களாக உருவாக்குவதற்கு ஒரு கூட்டம் நடத்தி பேச்சு பயிற்சி பட்டறை கொடுத்துருக்காங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வந்து அவங்களுக்கு பாவம் பயிற்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நாம் தமிழர் தலைவர் வந்து பயிற்சி அவர் வந்து செய்யணும்னு சொல்கிறாரு. இங்கே திமுக சார்பாக சேலம் சுஜாதான்னு ஒரு அம்மா பேசுவாங்க, வீடியோவில் கொஞ்சம் தேடி பாருங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க தான் சார். சரிங்களா? ஆனால் கேட்க தான் சார் முடியாது. காதில் அது பஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது, இரும்பு குண்டு வச்சு அடைச்சிக்கணும், அப்படி பேசுவாங்க. அந்த பயிற்சி சீமானால் கொடுக்க முடியாது, அந்த திறமை அவருக்கு இல்லை. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? இவர்கள் வந்து இப்படி பேசி பழகியவர்கள். பேச்சு என்றால் நாகரிகமான, பண்பான, மக்களுக்கு புரியும்படியான, அதுதான் பேச்சு. மற்றதெல்லாம் ஏச்சு. அந்த ஏச்சில் கூட ஒரு நாகரிகம் இருக்கணும். விமர்சனமாக பேசும்போது கூட அதில் ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும். நம்ம யாரையும் வந்து முட்டாள்னு திட்டக்கூடாது. மிஞ்சி போனால் மதிப்பிற்குரிய, மாண்பிற்குரிய முட்டாள்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப நாகரிகமாக சொல்லணும்னா அவர் செய்வது முட்டாள்தனம்னு சொல்லலாம், அவரை முட்டாள்னு சொல்லக்கூடாது. இது ஒரு ஒரு எல்லைக்கோடு. ஆனால் எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் கேட்கும்போது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுவார். இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இந்த திமுக பேச்சு திறமையை வளர்ந்த இயக்கம் அதுன்னு. இதுதானா உங்கள் பேச்சு? இதுதானா நீங்கள் வந்து அடைந்த அரசியல் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அப்படின்னு? அந்த வகையில் சீமான் கற்றுத்தரும் பேச்சு வந்து தமிழ்நாட்டு திராவிட அரசியலுக்கு பொருந்தாதது. அதனால் அது நல்ல விதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இன்னொன்று குறிப்பாக அது பெண்களுக்காக அந்த பயிற்சி பட்டறை நடத்துறாங்க அப்படின்னும் போது பெண்களை எந்த அளவுக்கு அரசியல் படுத்த முன்வராங்க அப்படின்றது இந்த இடத்துல பார்க்க 50% பெண்களை வேட்பாளர்களாக கொண்டு வரும் பொழுதே பெண்களை சமுதாயத்தில், ஏன்னா அரசியல் என்பது சமுதாயத்தின் ஒரு அங்கம், அந்த 50% கொடுக்கும் பொழுதே பெண்களுக்கான முக்கியத்துவம் என்ன என்பதை அவர் வந்து வெளிப்படையாக உணர்த்தி இருக்கிறார். யார் அதில் ஜெயிக்கிறாங்க, யார் ஜெயிக்க முடியல, இதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நிற்க வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி திராவிட அரசியலில் என்ன, நான் பொதுவாக சொல்கிறேன், பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலரோ இல்லை மேயரோ வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அவங்க கணவரோ மகனோ சகோதரனோ தான் வந்து அந்த 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 கட்சி அலுவலகத்திலேயே வந்து அந்த நாற்காலியில் உட்கார்ந்து ஆளுமை செய்து கொண்டிருப்பார், ஆதிக்கம் செய்து கொண்டிருப்பார். ஆதிக்கம்னா என்ன? கமிஷன் வாங்கிட்டு இருப்பார். அந்த அம்மா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது முன்னேற்றமா? இதுதான் யாரோ ஒரு தந்தை சொன்ன பெண்கள் முன்னேற்றமா? ஈரோட்டுக்காரர் சொன்னார், அவர் சொன்னார், அண்ணாதுரை சொன்னார், கருணாநிதி, இவர்கள் தான் வந்து சமுதாய முன்னேற்றம். இதுதானா? நீங்களும் கொச்சைப்பட்டு நீங்கள் யாரை தலைவர்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களையும் சேர்த்தல்லவா கொச்சைப்படுத்துகிறீர்கள். அவங்க வந்து ஒரு மேயராக வந்தாங்க, ஒரு கவுன்சிலராக வந்தாங்கன்னா அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். அதில் அவர்களுக்கு பயிற்சி கம்மியாக இருந்தால் அனுபவத்தில் அந்த பயிற்சியை பெற்று விடுவார்கள். அதை விட்டுட்டு அவங்கள ஏன்னா அந்த இடத்துல பெண்களுக்குன்னு அந்த தொகுதியை வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பெண்ணை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு அவங்க புருஷனோ அவங்க வீட்டில் இருக்கிற இன்னொரு ஆண்மகனோ வந்து அந்த பணியை செய்வார். பணின்றது நம்ம சொல்கிறது என்ன? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதை செய்வார். அந்த அம்மாவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்படி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது மாநகராட்சியில் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா
6 மாநகராட்சியில் வந்து மேயர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார். ஆமா. நம்பிக்கையில்லா தீர்மானம். யார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது? எதிர்கட்சிகள்ல, சொந்த அவங்க கூட, கட்சியிலேயே. ஆமா. ஏன் வந்து அவங்கெல்லாம் இந்தம்மா ஊழல், அதனால் நாங்கள் அவங்க மாற்றிடுறோம், இந்த ஓட்டு போடுறாங்க எதிர்த்து, இவெல்லாம் எல்லாரும் நேர்மையானவனான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அம்மாவோட புருஷன் கமிஷன் வாங்கிட்டு இவங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. அதுதான் பிரச்சனை காரணம். ஊழல் என்பது பிரச்சனை. ஊழல் கூடாது என்பதல்ல, ஊழல் வந்த பணத்தை வந்து பிரித்து கொடுக்கலங்கிறது தான் வந்து அவனுடைய அதிருப்தி, அவனுடைய எரிச்சல். இதில் பெண்கள் எப்படி முன்னேறுவார்கள்? அந்த பெண்கள் எதை கற்றுக்கொள்கிறார்கள்? எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை அவர். நீ அவளுக்கு பயிற்சி கொடுக்கணுன்னா நிர்வாக பயிற்சி. அவங்கள அந்த தொகுதியில் ஜெயித்தாங்க, மேயராக இருக்காங்க, கவுன்சிலராக இருக்காங்க, என்ன பதவியில் இருக்காங்களோ ரைட்டு, துணை மேயராக இருக்காங்க. அதில் அவங்க பணியாற்றட்டும், அதில் சவால்களை சந்திக்கட்டும். அந்த சவால்களுக்கு வந்து அந்த மாவட்ட செயலாளரோ அந்த மாவட்ட அமைச்சரோ ஒரு ஆசானாக இருந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லட்டும். அவங்கள டம்மியாக வீட்டில் உட்காந்து வச்சுட்டு நீங்கள் போய் அந்த வேலையை பார்க்குறது. ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அவங்க சார்பாக போய் அவங்க புருஷன் போய் யாரையோ போய் அடித்து ஒரு 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 சிக்கல் வந்தது. யாரோ ஒரு இளைஞர்கள் வந்து பெடிஷன் போட்டாங்க, இது சரியில்லை, ரோடு சரியில்லை. ஏன்டா போட்டேன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய கணவர் போய் அடிச்சிருக்காரு. இப்போ கூட ஏதோ ஒரு பார்த்தேன், ஏதோ ஒரு இது வந்து ஒரு திமுக நிர்வாகி வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பூந்து அடித்தார். யாரோ வந்து புகார் கொடுத்தாங்க, இந்த சாலை சரியில்லைன்னு ஒருத்தர் புகார் கொடுக்குறான்னு வைங்க. அது எப்படி நீ புகார் கொடுப்ப? பொதுமக்கள் குறைபாடுகளை சொல்வதற்கு கூட இங்கே சுதந்திரம் இல்லை. அப்புறம் நீங்கள் பெண்கள் சுதந்திரத்தை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாதுகாப்பீங்க? இதில் முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து நிச்சயமாக, அதாவது நாங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்பதை சத்தியம் செய்து சொல்கிறேன். சொல்கிறதே பொய். ஏன் பொய்ன்னு சொல்கிறோம்னா, முதல்வரை பொய் என்று சொல்லி நாம் அவரை வந்து தரம் தாழ்த்தி பேசுவது நமது நோக்கமோ எண்ணமோ கருத்தோ அல்ல. தினமும் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது அவர் சொல்வது பொருந்தாமல் இருக்கிறது. அவர் சொல்லுவதற்கும் களத்தில் நடப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது கடைசி 1 மாதத்தில் சத்தியம் பண்ணுறேன்னா, 5 வருஷத்துக்கு முன்னால் சத்தியம் பண்ணி எழுதின வாக்குறுதிகள் 530 வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு? அதெல்லாம் அப்படின்னா அசத்தியமா? இதுதானே நம்ம கேள்வி. அப்போ பெண்களின் முன்னேற்றம் என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நாடகம், வேஷம். அப்போ உண்மையிலேயே அந்த பெண்களை முன்னேற விடாமல் தடுப்பது எப்படின்னு ஒரு ரூம் போட்டு யோசனை பண்ணுறாங்க. அந்த பெண்ணிற்கு என்ன தன்னம்பிக்கை வரும்? ஒரு நிர்வாகத்தில் நம்மளை வந்து அளவு பண்ணல, வீட்டில் உட்காரு நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு புருஷனோ இல்லை சகோதரனோ மகனோ சொல்கிறான் என்றால் அந்த பெண்ணுக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் குறைந்துவிடும். அப்போ நீங்கள் பெண்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறீர்களா, இல்லை இருப்பதை விட இன்னும் கீழே தள்ளுகிறீர்கள்? இதுதான் நம்ம திராவிடத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அந்த வகையில் சீமான் வந்து பேச்சு பயிற்சி கொடுக்கிறார் என்பது நல்ல விஷயம். ஏன்னால் பேச்சு பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியம்னா, மக்களுடன் அந்த 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 உணர்வுபூர்வமாக அந்த ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்றால் அது பேச்சு தான். உணர்வுகளை கடத்தணும், பிளஸ் அவங்க உணர்வுகளையும் உள்வாங்கணும். நம்ம அவங்க சொல்றதையும் புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு திருப்தியாக எதை சொல்ல வேண்டுமோ அது வந்து எதிர்காலத்தை பற்றியோ இல்லை நிகழ்வதை பற்றியோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்களுடைய குறைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குறைபாடுகளை நாம் எப்படி சரி செய்ய போகிறோம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவ்வளோதானே. இதுக்கு தான் அந்த பயிற்சி. நாங்கள் வந்து சேலம் சுஜாதா போன்றவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வச்சுருக்கோம், எங்களுக்கு அது போதும். 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன்.